இப்போ புதுசா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது திடீர்னு திமுக வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவர் திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டாடுறாரு. இந்த சட்டத்தை அமலாக்கணும் எப்படிங்க பண்றதுன்னு இப்போ பியூரோகிராட்ஸை கேட்பாரு. அதுக்கு இந்த சிஸ்டம். இப்ப அண்ணாதுரை அவர்களையும் வந்து விஜய் அவர்களையும் ஒப்பிடுறீங்களா? அதாவது உடனே அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகல. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அவங்க அப்பா வந்து சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது. ஜெனரேஷன் இல்ல மேம், அவரு அரசியல்ல பல வருடங்கள் இருந்திருக்காரு. சி நடராஜனோட அப்பா வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இது பொலிட்டிஷியனே கிடையாது. அவர் பையன் மிஸ்டர் அண்ணாதுரைக்கு பொலிட்டிஷியன் ஆகணும்னு ஆசை இருக்கு. அவர் முதல் தலைமுறை ஒரு பொலிட்டிஷியனா வந்துட்டார். அப்புறம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்துருப்பா, இது இப்படிதாங்க செய்யணும், சீஃப் மினிஸ்டரா இருப்பதுக்கு உண்டான மேனுவலா யார் கொடுத்துருப்பா, அவருக்கு பியூரோகிராட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை கத்துக்கிறதும் கத்துக்காதுன்னு அவரோட புத்திசாலித்தனம். அவர் கத்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னொருத்தர் புதுசா வராரு, பியூரோகிராட்ஸ் கத்துக்கலாம், அதுக்கான டைம் எடுக்கும்ன்றதுதான். அப்போ இதுதான் ப்ராசஸ்ன்றப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வரணும்னு சொல்றது என்ன விதமான எதிர்பார்ப்பு? அது நியாயமான எதிர்பார்ப்பான்னு நான் கேட்கறேன். இல்ல வரும்போதே எல்லாம் தெரிஞ்சு வரணும், இல்ல தெரியலன்றத ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்குள்ள ஒத்துப்பாங்களா இருக்கும் சார். எதிராளி கிட்ட வந்து எப்படிங்க ஒத்துக்க மாட்டாங்க தானே? இல்ல இங்க எந்த இடத்துல தமிழக அரசு மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு கேக்குறேன். தமிழக அரசு மேல நான் குற்றம் சாட்டல, திமுக மேல குற்றம் சாட்டுறேன். தமிழக அரசு மேல எந்த பிரச்சனையும் அதெல்லாம் நான் குற்றம் சாட்டல. அதுல கொஞ்சம் மிஷினரி ஒழுங்கா வேலை செய்யல, இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கலாம், அதுல கிளியரா இருக்கு. திமுகன்ற கட்சி இதை யூஸ் பண்ணி, இதை அம்யூனிஷனா யூஸ் பண்ணி, இதை வெப்பனைஸ் பண்ணி புதுசா வரவங்களை அப்படியே சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்களே, அதை நான் கேள்வி கேட்கிறேன். அதை கேள்வி கேட்க நீங்க யாருன்னு நீங்க கேட்பீங்க. இல்ல நான் அதை கேட்கல. இப்போ என்ன எந்த இடத்துல வந்து திமுக வந்து இதை பண்றாங்க, ஒடுக்குறாங்க, இல்ல விஜய் ஒடுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து அவங்க ப்ரொபகேண்டா அப்படிதானே சார் இருக்கு. இப்போ இந்த தற்கூரின்னு ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அது என்ன சொல்ல, தற்கூரின்ற கமெண்ட் யார் போடுறா? அவங்க எல்லாம் அணில் குஞ்சு, தற்கூரி, இந்த ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, அது எதற்காக? இவங்க வந்து ஊப்பின்னு சொல்லி திட்டுறது, அதுக்கு அவங்க தற்கூரின்னு சொல்றது தப்பான. உடன்பிறப்புன்றது அவங்களே ஊப்பி, அதெல்லாம் உடன்பிறப்புன்றது செந்தமிழ் தானே சார். அவங்களே எழுதிக்கிறது தானே சார். அவங்க லெட்டர் எழுதும் போது அப்படித்தானே சார் தன்னை அட்ரஸ், அவங்க மக்கள் அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே. ஆனா தற்கூரின்றது திட்டத்துக்கான வசவு சொல் தானே, அதையே நீங்க பயன்படுத்துறீங்க.